நம்ம டேரக்ட்டா சாப்டர் 68 போயிடலாம். ஸோ 68 போனோனே பார்த்தீங்கன்னா, ஐலேண்ட் போயிட்டாங்க. ஸோ ஐலேண்ட் போனோனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்வோ எல்லாருமே வந்து வாவ்ன்னு சொல்லிட்டு ஐலேண்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம மனசுலயே நெனைக்கிறேன். "ஹ இந்த ஐலேண்ட்ல வந்து வேணும்னே வந்து இவங்க கட்டி வச்சிருக்காங்க. எல்லாமே சேஃப்டிக்கு பண்ணியிருப்பாங்க போல. அடேங்கப்பா!" அப்படின்னு சொல்லிட்டு கைலன்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அகாடமிக்ல இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க. அவங்கலாம் வராங்க. வந்துட்டு கை குடுக்குறான் நம்ம கோ கிட்ட. ஸோ அவங்க 2 பேரும் கைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆ இவன் நம்ம ஜின்வோவையும் சரி, ஊமியும் சரி அ தனியா கூப்பிடுறாங்க. ஏன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த குரூப்போடும் இல்லாம தனியா இருக்காங்கனால. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அன்அஃப்ளைடு குரூப்ன்னு சொல்றாங்க. ஸோ, அவங்கலாம் தனியா போங்கன்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜின்ஸ்கேவும் சரி, நம்ம சூவியும் சரி ஒரு மாரி பார்க்குறாங்க. ஒரு மாரி சேடா பார்க்குறாங்க. ஏன்னா, தனியா போறாங்கன்ட்டு. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் வந்து என்ன சொல்றான்னா, "இதுதான் உங்க ரூம்ஸு. 2 பேத்து ரூமு. உள்ள வந்து புக் இருக்கும். அதே மாரி நீங்க என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அதில வந்து ரூல்ஸ் இருக்குது. அத படிச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஸோ, அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கோ வந்து அந்த அகாடமிக்ல வந்து ஒருத்தன் நடத்துவான் தானே, அவன போய் பார்க்க போறான். ஸோ, அவன போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சோலோ லெவலிங்ல இருக்கிற தாத்தா வந்து இங்க இருக்காரு. பார்க்க அப்படியே தான் இருக்காரு. சோலோ லெவலிங்கோட தாத்தா. ஸோ, அந்த தாத்தா வந்து என்ன சொல்றாருன்னா, அவன் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்ட்ராங்கஸ்ட் அவகானாமா இந்த கண்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கும். எந்த கண்ட்ரின்னு போடல. ஸோ, அந்த மாரி ஒரு கண்ட்ரில வந்து இவன் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோ நினைக்கிறான், இவரு வந்து என்ன ரிட்டயர்மென்ட்லேருந்து வந்து இந்த அகாடமிய நடத்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யூனியனோட பிரசிடென்ட்டும் சரி, நம்ம கோவும் சரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ, இவங்க 2 பேரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து, இவன் யூனியன் இருக்கான் தானே, அவன் என்ன சொல்றான்னா, "நம்ப ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆனா, மத்த எல்லா அகாடமியும் சரி, மத்த ஸ்கூலு எல்லாமே சரி, எல்லா ஸ்டூடண்ட்ஸும் என்ன பண்ணாங்கன்னா, போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னே வந்து ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்காங்கன்றான். உடனே நம்ம கோ என்ன சொல்றோம்னா, "இது நம்மளுக்கு சரியில்லையே. ஏன் நம்மளுக்கு இன்னைக்கு தான் அ ஓரியன்டேஷன் டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் கிளாஸ் நடக்கும்னு சொல்றாங்க. ஏன் மத்தவங்கலாம் இப்படி வந்தாங்க? இப்படிலாம் இருக்கிறத பார்த்தா நம்ப ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் வந்து பிரச்சனைன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்வோவோட கதவு யாரோ ஒருத்தன் தட்டினான். ஸோ நம்ம ஜின்வோ வந்து திறந்து பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா எவன் சொல்றது? ஒரு புதுசா ஒரு கேரக்டரு. ஸோ அவன் என்ன சொல்றான், "ஏய் தம்பி நீ வந்து அன்ஃப்ளைடு ஏன் இவ்வளோ லேட்டா வந்த?" அப்படின்றான். மிரட்டுறான். அப்போ வந்து நம்ம அந்த ஆள் என்ன நினைக்கிறான் அவன் மனசுல, நம்ம ஜினுவ பார்த்து இவன் பார்க்க வீக்கா இருக்கான். ரொம்ப வீக் போல இவன வந்து மிரட்டி எல்லாமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ "டேய் கைடு நல்லா இருக்கான்டா, போட்டு தள்ளிருவேன்டா" அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தோணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன கேட்குறான்னா, "உன்னோட பவர் என்னன்னு?" கேட்குறான். உடனே நம்ம ஊவின் வந்துட்டான். ஊவின் வந்துட்டு என்ன சொல்றான்னா, "ஒருத்தனோட பவர் வந்து நம்ம சொல்லக்கூடாது. நீ எதுக்கு பவர கேட்குற?" அப்படின்றான். உடனே வந்து நம்ம ஜின்வோவும் சரி, "நான் அவனுக்கு சொல்ல மாட்டேன்" அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போடுற மாரியே ஒரு போயிட்டு இருக்குது. அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம டைரக்ட்டா வந்து சாப்டர் 69 போலாம். என்னோட ஃபேவரைட் நம்பர். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, நம்ம கோ வந்து நம்ம ஜின்னக்கு வந்து இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு இருக்கான். மேம் இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம ஸ்டூடண்ட்ஸ தவிர எல்லாருமே வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் பிளஸ் யூனியன தவிர எல்லாருமே 2 மாசத்துக்கு முன்னே வந்து ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு மேமும் வந்து எப்படி சொல்றா லைட்டா டென்ஷன் ஆயிட்டா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான், இந்த தாத்தா வந்து இங்க இருப்பான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலன்னா, அவங்க அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தீங்க வைங்க, நம்ம ஆஸ் யூசுவல் பார்த்தீங்கன்னா, அந்த புல்லி இருக்கான் எவனோ புது பையன். அவன் வந்து வம்பிழுத்துட்டு இருக்கான். ஸோ வம்பிழுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா, "ஏய்! நீ ரொம்ப வாய் பேசிட்டு இருக்க. இப்படிலாம் வாய் பேசிட்டு இருந்தா உன்னை அடிச்சுருவேன் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்ஸ்கே எங்கேருந்து வந்தான்னு தெரியல. பின்னாடில வந்து ஒரு முதுகுல ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சுட்டு, "என்ன அடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க? நான் உன்னைய அடிக்கிறேனான்னு" சொல்லிட்டு அடிச்சுட்டான். உடனே அவன் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்றான்னா, அவன் பவர் யூஸ் பண்ணான். அப்புறம் ஜின்ஸ்கே என்ன சொன்னா, "ஓ! பவர யூஸ் பண்ண நானும் யூஸ் பண்றேன்டா" அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜின்வோ என்ன பண்றான், "ஏய் ஜின்ஸ்கே ஸ்டாப் பண்ணுன்றான்." உடனே அவன் என்ன நெனச்சுட்டான்னா, "ஓ! ஜின்ஸ்கேவா அவன் பேரு? இவன் வந்து சின்மாவா? ச்சீ இவன் எதுக்கு இவன் கூட இருக்கா? ஓ! அதனால அந்த பையன் வந்து ஓவரா திமிரு காமிச்சுட்டு இருந்தானா, பவர கேட்டா சொல்லாம இருக்கறதுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து நம்ம ஜின்ஸ்கே "என்னடா பார்க்குற?" அப்படின்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, "நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க அந்த பசங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்ஸ்கே கேட்குறான், "யார் இவங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்கடா?" "தெரியல. நான் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. என்கிட்ட வந்து என் பவர கேட்டாங்கன்றான்." எல்லாம் லூசு பசங்களா இருக்காங்கன்றான். உடனே நம்ம ஜின்ஸ்கே சொன்னான், "ஏன் எங்க பில்டிங்லேருந்து உங்க பில்டிங்க்கு இவ்ளோ தூரமா இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா சூபின்னு வரான். சூபின்னு வந்துட்டு அவங்க எல்லாருமே அவங்க ரூமுக்கு போறாங்க. யாரு ஜின்வோ ரூமுக்கு போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. நார்மலா ஆஸ் யூசுவல் ஃப்ரெண்ட்ஸ் மாரி பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்மளோட ஊமினும் சரி, ஜின்வோவும் சரி இந்த மாரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா, சூபின்னு நெனைக்கிறான். ஜின்ஸ்கே எதுக்கு இவங்க வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜின்வோ கேட்குறான், "நீங்க எங்க இருக்கீங்கன்னு?" கேட்கும்போது, "நாங்க வேற பில்டிங்ல இருக்கோம். ரொம்ப தூரமாவும் இருக்குது" அப்படின்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஏன்னா பேசிட்டு மீட்டிங் எல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கைடனும், ஜின்வோவும் மட்டும் தனியா இருக்காங்க. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, ஜின்வோ வந்து கைடன் கிட்ட கேட்குறான்.
எதுக்கு வந்து அன்குரூப்பும் சரி, ஏன் குரூப்பா இருக்கிற பீப்பிளும் ஏன் தனித்தனியா வைக்கிறாங்க அப்படின்றான். உடனே கைடன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணான். அன்அஃப்ரைடு குரூப்னா பார்த்தீங்கன்னா, எந்த குரூப் நேமே இல்லாம தனிமையா இருக்கிற குரூப், தனியா இருக்கிறவங்க. ஸோ கைடன் என்ன சொன்னான்னா, இந்த அவாக்கின்ஸே பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஹியூமன்ஸோட அவங்க கொஞ்சம் ஸ்பெஷல்னு நினைப்பாங்க. இன்னும் ஸ்பெஷலா வேணும்னா, இப்ப பெரிய பெரிய அவாக்கின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குரூப்ல பிலாங் ஆயிருப்பாங்க. ஸோ ஒரு குரூப்ல இருந்துச்சுன்னா ஒரு லிட்டில் ஃபோர்ஸ் கண்ட்ரோல் ஆச்சும் இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்ல இல்லாம தனிமையா இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வேற கீழ இருக்கிறவங்கன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னோனே, நம்ம ஜின்வனும் லூசுக்கு மாரி வந்து என்னன்னு கேட்குறான்னா, அப்ப சூபினும் சரி, ஜின்ஸ்கேயும் சரி என்னைய அப்படி நினைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்றான். உடனே கைனன் என்ன சொல்றான், எனக்கு அப்படி தோணல. உனக்கு அப்படி தோணுதான்னு சொல்லிட்டு கைனன் கேட்குறான். எனக்கும் அப்படி தோணலன்னா, அப்ப எதுக்கு இப்படி கேட்குற அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்ல கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, அவங்க வந்து யூனிக்கா இருக்கிற மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கைனன் சொல்றான். அவன் வந்து ஹின்னு சொல்றான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம டேரக்ட்டா 70க்கு போயிடலாம். ஸோ 70க்கு போனோனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கைடன் வந்து எந்திரிக்கிறான். எந்திரிக்கும்போது பார்த்தா எங்க ஜின்வோவ காணோம்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் கைடன் நினைக்கிறான், கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல. சரி அவன் கிளாஸுக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டான் திருப்பியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊமினும் சரி, நம்ம ஜின்வோவும் சரி, அதுக்கப்புறம் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்புறம் வந்து புரொஃபசர் வரான். புரொஃபசர் வந்து என்ன சொல்றான்னா, குட் மார்னிங் சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னா, நீங்கலாம் வந்து நீங்க ஸ்பெஷல்னு நெனைக்காதீங்க. ஏன்னா நீங்க வந்து பிரமிட்ல வந்து நீங்கலாம் கீழ இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். டேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே டென்ஷன் ஆகும். ஒரு டீச்சரா இருந்துட்டு நீ இந்த மாரி பேசவே கூடாது. அந்த மாரி நம்மளுக்கு தோணும். பட் ஆஸ் யூசுவல் பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்ல பிலாங் ஆகாம இருந்தான்னா, அவன் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சொசைட்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டீச்சர் என்ன சொல்றான்னா, உங்களோட ஒருத்தனோட பவர் வந்து என்கிட்ட சொல்லுங்கன்றான். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து ரெட் கலர்ல வந்து மண்டைய வச்சுட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன சொல்றான்னா, என்கிட்ட வந்து என்னன்னா, என்னோட பவர் வந்து ஸ்ட்ரென்த்து. ஸோ அவனால வந்து என்ன பண்ண முடியும்னா, ஒரு கையில வந்து 200 பவுண்ட்ஸ் வரைக்கும் என்னால தூக்க முடியுமாமா. அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, அவளோட பவர் வந்து சைக்காலஜிஸ்ட். ஸோ அதனால வந்து ஒரு ஈஸியா வந்து ஒரு அடல்ட்ட வந்து என்னால தூக்க முடியும் அப்படின்றா. ஆக மொத்தத்துல எல்லாத்தையும் தூக்க தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா, அவனும் வந்து என்னோட பவர் வந்து ஸ்ட்ரென்த்து தான்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் இதுவரைக்கும் வந்து எல்லாத்தையும் ஷாக் வேவ்ஸ் எல்லாம் என்னால தாங்க முடியும்ன்றான். எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரென்த் தான் முக்காவாசி பேர் சொல்றாங்க. அதுவும் இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, என்னோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா, சிச்சுவேஷன வந்து அனலைஸ் பண்ணிட்டு டக்குன்ட்டு ரியாக்ட் பண்ண முடியும்ன்றான். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அந்த பொண்ண வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன கண்றாவியான பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ மேபி லக்கா கூட இருக்கலாம் நம்மளுக்கு தோணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா டீச்சர் என்ன சொன்னாங்க, எதுக்குடா எல்லாரும் சிரிக்கிறீங்கன்றான். இங்க பாருங்க அவாக்கின்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து காம்பேக்ட் பவர்ஸ் மட்டும் இருக்காது. சில பேத்துக்கு வந்து புத்திசாலித்தனமான அறிவு இருக்கும். சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, வேற ஏதாச்சும் கண்ட்ரோல் பண்ற மாரி பவர்ஸ் இருக்கும். அதனால எதுவுமே சிரிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்றான். டீச்சர் இப்ப தான் வந்து வந்ததுலேருந்து ஒரு நல்ல விஷயம் இப்ப தான் சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஜின்வோக்கு போறான். ஜின்வோ என்ன சொல்றான், ஐ அம் சாரி என்னால வந்து என் பவர் வந்து சொல்ல முடியாது அப்படின்றான். உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறான், அட பாவி என்கிட்ட இந்த மாரி சொன்ன, இப்ப டீச்சர் கிட்டயும் இந்த மாரி சொல்றியான்னா, உடனே வந்து டீச்சர் என்ன சொல்றா, சாரி நான் வந்து ஜின்வோ என்ன சொல்றான்னா, இந்த மாரி வந்து நான் வந்து என்னோட பவர் வந்து மத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் சொல்ல விருப்பம் இல்லன்றான். எனக்கும் அந்த ரூல்ஸ் தெரியும். ஆனா நீ வந்து என்னைய வந்து மைண்ட் பண்ணாத. என்கிட்ட சொல்லு அப்படின்றான். ஆ அதுக்கு வந்து அவன் என்ன சொல்றான்னா, இல்ல நான் சொல்லலன்றான். திருப்பி அவன் என்ன சொன்னான், என்ன நீ என்ன பெரியவனாட்டம் பேசிட்டு இருக்க? ஏன் உன் அவக்கின் பவர் மத்தவங்கூட கம்பேர் பண்ணும்போது ஏதாவது ஸ்பெஷல்னு நெனைக்கிறியா? என்னன்னு சொல்லு அப்படின்றான். அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா, இல்ல எனக்கு சொல்ல விருப்பம் இல்லன்றான். ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, என்னோட பவர் வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஸ்பெஷல் இல்லன்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல. ஏன்னா அடுத்தவங்களோட அவாக்கினோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, என்ன பண்றேன்னா, பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இவன் இருக்கான் தானே, ஜின்வோ என்ன மனசுல நெனைக்கிறான்னா, நான் வந்து இந்த கோவும் சரி, கைடனும் சரி, அவங்கள வந்து நான் வந்து எப்படி சொல்றது? மனச வந்து தாழ்த்த விரும்பலன்றான். ஏன்னா கோவும் சரி, கைடும் சரி உன் பவர வந்து சண்டைக்கு முன்னாடி யார்கிட்டயுமே வந்து அனௌன்ஸ் பண்ணாத. சீக்ரெட்டாவே வச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி சொல்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா மத்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அடேங்கப்பா! எடுத்த ஃபர்ஸ்ட் நாளே வந்து பேட் சைடா வந்துட்டான்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வந்து என்ன சொல்றான்னா, ஓகே ஃபைன். நான் வந்து டீச்சர் என்ன சொல்றான்னா, ஃபைன் நான் உன்னோட வந்து ரெஸ்பெக்ட் வந்து நான் சாய்ஸ் பண்றேன். பட் நான் சொல்றது வந்து நீ வந்து கேட்கல. அதான் நீ என்ன பண்ற 20 லேப்ஸ் வந்து ஓடு அப்படின்றான். ஓகே. எஸ் சார்ன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓட ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் வந்து அவன் ஓட ஆரம்பிச்சது இல்லாம, ஊமின வந்து எதுவுமே கேட்கல. ஊமினும் ஓட ஆரம்பிக்கிறான். "நீ எங்கடா போற?" அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்கறான். "சார் நானும் உங்ககிட்ட சொல்ல விருப்பம் இல்லன்றான்." ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே 20 லேப்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் வந்து நினைக்கிறான், கைடன் வந்து கொட்டாய விட்டுட்டுருக்கான். என்னால என்னடா கொட்டாய விட்டுட்டு வேற எதுவுமே வர முடியலையேன்றான். அதுக்கப்புறம் பார்த்தா கைடன பார்க்கறதுக்கு வந்து கோ வந்திருக்கான். கோ பார்த்தீங்கன்னா பூனை ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு
"ஏ கால்சியம் நைட்ரேட் உனக்கு நெறைய ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்து சாப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பூனை ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் வச்சுட்டு அவன் மட்டும் அதுக்கப்புறம் கைடு என்ன நெனைக்கிறான்னா, "இவனுக்கு என்னடா மண்டையில ஏதாவது பிரச்சனையா? இல்லையா? எதுக்கு இவன் இவ்வளோ இது பார்த்துட்டு இருக்கான்றான்." ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா 20 லேப்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம ஜின்வோவும் சரி, நம்மளோட ஊழியரும் சரி நல்லா மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த டீச்சர் இருக்காங்க. அவன் என்ன சொல்றான்னா, "இன்னைக்கு தான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நாளு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒருத்தனோட நான் சண்டைய போட்டு நீ எவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன்றான்." ஸோ உடனே பார்த்தா அந்த ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா, நான் வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி அனலைஸ் பண்ணுவேன்ட்டு. அந்த பொண்ணு என்ன சொன்னா, "சார் என்கிட்ட வந்து நான் காம்பேக்ட் பவர் இருக்கு சார். நான் எப்படி சண்டை போடுறதுன்னு?" அது எனக்கு தெரியும். பட் இது வந்து க நான் காம்பேக்ட்டா இருந்தாலும் நீ சண்டை போடும்போது உனக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதான் இத வச்சு நீ எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆவாத. நீ வந்து ரெடி ஆகு அப்படின்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "ஹூ வில் கோ ஃபர்ஸ்ட்ன்னு" சொல்லிட்டு கேட்கறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த புல்லி இருக்கான் போன சாப்டர் வந்து புல்லி பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் வந்து "நான் வரேன்" அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து நிக்கிறான். "ஸோ திஸ் இஸ் அ சான்ஸ். இதுதான் வந்து என்னோட சான்ஸு. எல்லாத்தையும் வந்து நான் எப்படி சொல்றது? எல்லாத்தையும் வந்து நான் வெளியில நின்னுட்டு என்னோட கெப்பாசிட்டிய வந்து நான் எல்லாத்துக்கும் காமிக்கணும்" அப்படின்றான். "ஹூ வில் பி மை அப்போனன்ட்" அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, யோசிக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இவனே வரான். யாரு? ஊவின் வரான். ஊவின் வந்து என்ன சொல்றான்னா, "நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிரேட்! இவன் தான் என்னோட அப்போனன்ட்டா? இவன் பார்க்கும்போது வந்து வீக்கா தான் இருந்தான். இவன பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது. இவன வந்து முடிச்சு தள்ளிடுறேன் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே. இங்க வந்து என்ன சொல்றான்னா, அந்த டீச்சர் என்ன சொல்றான்னா, இங்க வந்து ஃபெசிலிட்டீஸ் இருக்குது. இந்த மாரி ஏதாவது அடிபட்டுச்சுன்னா வந்து உடனே வந்து சரி பண்ற அளவுக்கு ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து அடிபடுற அளவுக்கெல்லாம் பயப்படாதீங்க. சண்டை போடுங்க உங்களுக்கு தகுந்த மாரி அப்படின்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கோ ஊவின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ நெனைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா, கையில என்னமோ பச்சை கலர்ல காமிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவனோட பவர் வந்து ஸ்ட்ரென்த் பவர் தான் சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் யூ ஆர் டெட் மீட்னா சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஓடி வரான் நம்ம ஊவின் கிட்ட. ஆனா நம்மளோட ஊவின் பார்த்தா ஒரே அவனுக்கும் வந்து சைக்கிக் பவர் தானே, கிராவிட்டி மாரி தான் இருக்கும். அவன் ஒரே ஒரு அடி மூஞ்சில அடிக்கிறான். பொத்துன்னு கீழ விழுகிறான். பொத்து 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 பொத்துன்னு அடி. அடிச்ச அடியில பொத்துன்னு கீழ விழுந்துட்டான். அவ்வளதான் முடிஞ்சிருச்சு. மேட்ச் முடிஞ்சிருச்சு. "ஓ! தட் வாஸ் அமேசிங்" அப்படின்றான். உடனே வந்து அந்த டீச்சர் "உண்மையாவே இந்த கிட் வந்து அன்அப்ளைடா?" அப்படின்னு கேட்கறான். ஸோ அன்அப்ளைடா அன்குரூப் எந்த குரூப்லயும் பிலாங் ஆகாம தனியா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஜின்வோ என்ன சொன்னான், "ஜின்வோ நீ உண்மையாவே" ஜின்வோ என்ன சொன்னா ஊமின் கிட்ட, "நீ உண்மையாவே பவர் ஜின்வோ" அப்படின்னு சொல்லிட்டு ஊமின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா இருக்கு. அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஹ அவ்வளோதான். ஸோ அதே மாரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். பை பை.